₹1,00,000 இருந்தா போதுங்க நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் வாங்கிக்கலாங்க. ₹1,00,000 கொடுத்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், தூரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம். பட் இது பார்த்தா பயங்கர டெவலப்மெண்ட்டா இருக்கு. ஆல்ரெடி வீடெல்லாம் வேற கட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சத்தி ரோடு, அவினாஷ் ரோடு எல்லாமே சேச்சுரேஷன் ஆயிருச்சு. அங்க போய் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல நீங்க வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப கோயம்புத்தூர்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்க சூலூர் தான் வராங்க எல்லாரும். நியர்பை ஒரு 5 மினிட்ஸ் டிராவலே வந்து பார்த்தோம்னா ஜோகா ஐடி பார்க் தான் இருக்கு. மினிமம் 1.25 சென்ட்ல இருந்து 5.5 சென்ட் வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அமேசான், பிளிப்கார்ட்டோட வேர் ஹவுசஸ் எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. சைட் பக்கத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு 500 குடும்பங்களுக்கு மேல வசிச்சுட்டு இருக்காங்க. வர வழியிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு சூலூர்னு எடுத்துட்டா காலேஜ் வந்து பார்த்தோம்னா RVS தாங்க. உங்களுக்கு ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்கு. 1 BHK வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 18 to 20 லட்சத்துல 1 BHK பண்ணிக்கலாம். இதே ஒரு 2 BHK ஒரு பிரீமியமா பண்ணனும் ஒரு 3.5 சென்ட்ல ஒரு 40 to 40 lakhs பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம். வீடு அப்படிங்கும்போது மேக்ஸिमम எங்க கையில எவ்வளவு டவுன் பேமெண்ட் ஒரு 5 lakhs இருந்தா போதுங்க. நம்ம அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா 36 ஏக்கருக்குமே ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணிருக்கோம். ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், ஒரே என்ட்ரன்ஸ் ஒரே அவுட் தாங்க. ரோடெல்லாம் வந்து பார்த்தோம்னா 40 ரோடு, 33 ரோடு, 30 ரோடு தான் வித் டிரைனேஜோட ஃபுல்லி CCTV சர்வேலன்ஸா இருக்கு. 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க. உங்களுக்கு ரோட் சைட் பிளான்டேஷன் கம்ப்ளீட்டா ஃபில் அப் பண்ணிட்டாங்க. பார்க் வந்து பார்த்தோம்னா 2 செட்டப்பா பார்க் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஓவர் டேங்க் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன்ஸ், டர்ஃப், வாலிபால் கோர்ட், கிரிக்கெட் கோர்ட் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துருது. ஏன்னா அதிகபட்சமா என்ன வெளியில ஏதாவது கடைக்கு போகணும் அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. நீங்க சைட்டுக்குள்ளேயே எங்களே வந்து கிராசரி ஷாப்பு கொண்டு வந்துடுறாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல இடம் வாங்குறதுக்கு ₹1,00,000 இருந்தா போதுமாங்க, அதுவும் சூலூர்ல அப்படி சொல்லிதான் பிரதர் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காரு. எப்படிங்க ₹1,00,000 கொடுத்தா போதுமா? ஆமாங்க, ₹1,00,000 இருந்தா போதுங்க நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் வாங்கிக்கலாங்க. அப்புறம் என்னங்க, அதுவும் சூலூர் ஏரியால ₹1,00,000 எடுத்துட்டு வந்தா இவரை நல்லா பாத்துக்கோங்க. இடம் இவர் தான் வந்து நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லொகேஷன் நம்ம ப்ராஜெக்ட் நேம் சொல்லிருக்கோம். RR பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தோம்னா ஒலிவியா பிரீமியம் பிளாட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி சூலூர்ல தான் லொக்கேட் ஆயிருக்குங்க. நான் ஏன் வந்து இது ஒரு டவுட்ஃபுல்லாவே ₹1,00,000 கொடுத்தா கொடுப்பீங்களான்னு கேட்டேன்னா, ₹1,00,000 கொடுத்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், தூரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம். பட் இது பார்த்தா பயங்கர டெவலப்மெண்ட்டா இருக்கு. ஆல்ரெடி வீடெல்லாம் வேற கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு பிரீமியம் பிளாட்ஸ் பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கா, அந்த டவுட்ல தான் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். என்னென்ன அம்யூனிட்டிஸ் சைட்குள்ள டெவலப் பண்ணிருக்கீங்க? நம்ம அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா 36 ஏக்கருக்குமே ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணிருக்கோம். ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், ஒரே என்ட்ரன்ஸ் ஒரே அவுட் தாங்க. ரோடெல்லாம் வந்து பார்த்தோம்னா 40 ரோடு, 33 ரோடு, 30 ரோடு தான் வித் டிரைனேஜோட ஃபுல்லி CCTV சர்வேலன்ஸா இருக்கு. 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க. உங்களுக்கு ரோட் சைட் பிளான்டேஷன் கம்ப்ளீட்டா ஃபில் அப் பண்ணிட்டாங்க. பார்க் வந்து பார்த்தோம்னா 2 செட்டப்பா பார்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ப்ளசண்டா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஓவர் டேங்க் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அடல்ட்டுக்கு தனியாக 1 ஏக்கருங்க. அதில் வந்து பார்த்தோம்னா மல்டி ஸ்போர்ட்ஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாம் வருதுங்க. லைக் உங்களுக்கு டர்ஃப், வாலிபால் கோர்ட், கிரிக்கெட் கோர்ட் இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வந்துருது. இது எல்லாமே ஃபேஸ் 1க்கு. ஃபேஸ் 2க்கு தனியாக ஒர்க் போயிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 1.5 ஏக்கர் பார்க்காவே கொடுக்குறாங்க. ஓகேங்க, கேட்க என்ன ₹1,00,000 கொடுத்து ஒரு பிளாட் புக் பண்ணால் எவ்வளோ விஷயம் சொல்கிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அத்தனை அம்யூனிட்டிஸ் இப்போ நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது இந்த வாட்டர், EB, ட்ரைனேஜ், ரோடெல்லாம் எதிர்பார்ப்போம். அதையும் விட பியூராக செம்ம செக்யூர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி. இங்கே எவ்வளோ சென்ட்லேருந்து நம்ம வாங்கிக்க முடியும்? மினிமம் 1.25 சென்ட்லேருந்து 5.5 சென்ட் வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டட் கம்யூனிட்டினாலே பெரிய பெரிய பிளாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். மினிமம் 1.5 சென்ட் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா எந்த மாதிரிங்க ப்ரோ? இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியாவா இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஸ்கூல் காலேஜஸ் போகணுன்னா எவ்வளோ தூரம் போக வேண்டியது? கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். சைட் பக்கத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே வசிச்சுட்டு இருக்காங்க. வர வழியிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு சூலூர்னு எடுத்துட்டா காலேஜ் வந்து பார்த்தோம்னா RVS தாங்க. உங்களுக்கு ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்கு. அது போக ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தோம்னா வர வழியிலே அனுராகா மந்தின்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, பிளஸ் வெஸ்ட்பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு. ஓகே, உள்ளே வந்து பார்த்தோம்னா கிராசரி ஷாப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளே. ஓகே, இங்கே பண்றீங்க? ஆமாங்க, கிராசரி ஷாப் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. ஓகேங்க, ஏன்னா அதிகபட்சமா என்ன வெளியில ஏதாவது கடைக்கு போகணும் அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. நீங்க சைட்டுக்குள்ளேயே இந்த இதுக்குள்ளேயே இவங்களே வந்து கிராசரி ஷாப்பு கொண்டு வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது வீடு கட்டினா என்னென்ன தேவையோ அத்தனை வசதியுமே நீங்க பண்ணி கொடுத்துருங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப பக்கம் தான். சூலூர்ல KMC தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப நியர்பை தான். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சூலூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்லே ரீச் பண்ணிக்கலாம். ஓகே, சூலூர்ல இறங்கினா அடுத்த 5 நிமிஷம் நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட், ரெசிடென்ஷியல் ஏரியா, எல்லா வசதியும் இருக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? வீடு கட்டணும்னா அப்சல்யூட்லி நீங்க உடனே வந்துடலாம். இருந்தாலும் இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பெஸ்ட் ஏரியான்னு பார்த்தா கோயம்புத்தூர் தான் எல்லாரும் சூஸ் பண்றாங்க. கோயம்புத்தூர்லேயே ஒரு பூமான ஏரியானா ரியல் எஸ்டேட்ல அது உங்களுக்கு சூலூர் தான். அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி ரேட் பூம் ஆகுன்னே சொல்லவே முடியாது ரியல் எஸ்டேட்ல.
அதனால தான் கேக்குறேன். நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப சென்ட்? இப்போ வந்து பார்த்தோம்னா சென்ட் 5.80 lakhs கொடுத்துட்டு இருக்காங்க. phase 2 லான்ச் பண்ணிட்டோம்னா சென்ட் 6.25க்கு இது பண்றாங்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கு சூலூர் அப்படின்னு பார்த்தாலே எங்க பார்த்தாலும் அரௌண்ட் ஒரு 10 lakhs அப்படிங்கிறது ஆவரேஜா நம்ம காதுல கேட்குற மாதிரி இருக்குங்க. பட் சூலூர் ஏரியாக்குள்ள பாதிக்கு பாதி தான் 5,80,000 அப்படிங்கும்போது அந்த ஆவரேஜை விட பாதிக்கு பாதி ரேட்ல இருக்கு அப்படிங்கும்போது தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல growth இருக்கும். இதையும் மீறி இங்க வந்து நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஏரியால? மேம் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்டே வந்து பார்த்தோம்னா இப்போ சூலூர் லொகேஷன்ல தான் வருது. ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் ஏரியா வந்துட்டு உங்களுக்கு சூழல் தான் உங்களுக்கு சத்தி ரோடு, அவினாஷ் ரோடு எல்லாமே சேச்சுரேஷன் ஆயிருச்சு. அங்கே போய் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லாருமே, கோயம்புத்தூர்ன்ட்டு இல்லைங்க, தமிழ்நாடு இந்தியா பூராவே ஒரு கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் சூலூர் தான் வராங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு ஒரு க்ரோத்தான ஏரியா தான். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. லைக் உங்களுக்கு ஐடி கம்பெனி ஜோன்ஸுமே இந்த பக்கம் தான் வருது. இப்போ நியர்பை ஒரு 5 minutes டிராவலே வந்து பார்த்தோம்னா ஜோகா ஐடி பார்க் தான் இருக்குங்க, பக்கத்தில் தான் இருக்கு. பக்கத்தில் நிறைய லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் இருக்குங்க, வேர் ஹவுசஸ் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனியோட வந்து பார்த்தோம்னா அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டோட வேர் ஹவுசஸ் எல்லாமே நியர்பைல தான் இருக்குங்க. ஓகே. ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவே பார்த்தோம்னா சூலூரோட growth அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரியான ஒரு growth இன்னுமே அடுத்தடுத்து இருந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சேச்சுரேஷன் லிமிட் கிராஸ் பண்ண ஏரியாஸ்ல போய் நீங்க சென்ட் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து வாங்கினாலும் யூஸ் இல்லை. ஆனா 5,80,000 இன்னைக்கு வாங்கினீங்கன்னா அடுத்து ஒரு 5 years நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா டபுள் ட்ரிபிள் த அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஆப்ஷன், நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போது ஒலிவியாக்குள்ளே நான் ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரைஸில் இருந்து பண்ணி தரீங்க? இப்போ 1 BHK வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 18 to 20 லட்சத்தில் 1 BHK பண்ணிக்கலாம். வீடை பொறுத்தவரை கஸ்டமைசபிள் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தரோம். இதே ஒரு 2 BHK ஒரு ப்ரீமியமாக பண்ணணும், ஒரு பெரிய லேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3.5 சென்டில் ஒரு 40 to 40 lakhs பட்ஜெட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துறோங்க. ஓகேங்க. ஏன்னா கஸ்டமைஸ்டு பிளான் ஒரு ஸ்டார்டிங் 18 லட்சம் ரூபாயிலேயே இவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் சொந்த வீடு வாங்க முடியும் அப்படின்னா சூலூர் ஏரியாவில் ஒலிவியாவில் தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஒரு 1 lakh இருந்தால் இடமா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வீடு அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எங்கள் கையில் எவ்வளோ டவுன் பேமெண்ட் ஒரு 5 lakhs இருந்தால் போதுங்க. ரிமைனிங் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. பேங்க் லோன் சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே பண்ணி தராங்க அப்படிங்கிறப்ப யோசிக்க வேண்டாம். ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் நம்ம இடம் வாங்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கோயம்புத்தூருக்குள்ளே 1 லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் அவுட்டரில் கூட நம்ம போய் இடம் தேட முடியாது. பட் சூலூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூரோட மெயினான ஒரு ஹார்ட் ஆஃப் த ஏரியா. அப்படிப்பட்ட ஏரியாவில் 1 லட்சம் ரூபாய் இருந்தால் இடம் வாங்க முடியும் அப்படிங்கும்போது தாராளமாக வந்து நீங்கள் இடம் வாங்குங்க. இல்லை உங்களுக்கு வீடு அப்படிங்கிறது என்கிட்ட மினிமம் பட்ஜெட்டில் தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேனாலும் 18 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லேயே வீடாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா பிரதரோட நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச்.